ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளா வந்து ஒரு ரீசனிங் டாபிக்ல வந்து செம்ம வீக்கா இருந்தேன். ஓகேவா? அது வீக்கா இருந்ததை வந்து ரீசெண்டா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அதை நான் எந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணேன் அப்படின்றதான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னா ஃபிகர் சீரிஸ் தாங்க. இந்த மாதிரி சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்னோட மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கனாலும் தெரியும். நீங்க பார்க்காத மார்க் டெஸ்ட்ல கூட நான் எப்பயுமே வந்து இந்த சம்ஸ் தான் வந்து எப்பயுமே விட்டுட்டு போவேன். அதுல வந்து நான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் போட ஆரம்பிச்சேன். ஸோ நான் எந்த மாதிரியான வேலை வந்து சால்வ் பண்றேன்றத உங்க கூட ஷேர் பண்றேன். சரியா? இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விடுங்க. நியூவா யாராவது நம்மளோட சேனலுக்கு வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா? தேங்க்யூ. போவோம். எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுக்கும் லாஜிக் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 2 நம்ம 1 2 3 போட்டுக்கலாம். 1 2 3 4 5. 1க்கும் 2க்கும் லாஜிக் பார்ப்போம். அப்புறம் 2க்கும் 3க்கும் லாஜிக் பார்ப்போம். 3க்கும் 4க்கும் லாஜிக் பார்ப்போம். 4க்கும் 5க்கும் லாஜிக் பார்ப்போம். எது ஃபாலோ ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டா? ஸோ ரீசெண்டான டைப்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1க்கும் 2க்கும் எந்த ஒரு 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 லாஜிக் வரும். லெட்ஸே இது 1 அப்படின்ற ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 2க்கும் 3க்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாஜிக் வந்து ஃபாலோ ஆகும். 3க்கும் 4க்கும் என்ன லாஜிக் ஃபாலோ ஆகும்னா அகைன் 1 லாஜிக் ஃபாலோ ஆகும். 4க்கும் 5க்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாஜிக் ஃபாலோ ஆகும். விச் மீன்ஸ் 2க்கும் 3க்கும் என்ன லாஜிக் ஃபாலோ ஆகுதோ அதே தான் வந்து 4க்கும் 5க்கும் ஃபாலோ ஆக போகுது. அதுதான் வந்து என்னது இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய கேள்வியில அப்படிதான் இருக்கு. முக்காவாசி சம்ல அப்படிதான் இருக்கு. மீதி மீதி கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே கேட்க மாட்டான் ஃபிகர் கம்ப்ளீஷன். இதை விட ஈஸியா வந்து நம்பர்ஸ் இல்லை, அதாவது லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இல்லாம ஃபிகர் வச்ச மாதிரி கேட்டுருவான். சரியா? ஸோ நம்ம வந்து அப்போ 2க்கும் 3க்கும் வச்சு கம்பேர் பண்ணியே 4க்கும் 5க்கும் கண்டுபிடிச்சிடலாம்ல. தேவையில்லாத அந்த 1 2லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லைல்ல. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஈஸியா பண்ண போறேன். பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். இங்க என்ன இருக்கு, ஹார்டின் 9 எஸ் சி இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? நிறைய இருக்கு. நான் இப்போ சும்மா ஏதாவது ஒன்று ரேண்டமா எடுங்க. எஸ்ன்ற இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு. சரியா? எஸ்ன்ற எலமெண்ட் இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த தேர்ட் பார்ட்ல எங்க வந்துருதுன்னு பாருங்க. இங்க வந்துருது. கரெக்டா? ஸோ இங்க இங்க இருந்த எலமெண்ட் இங்க வந்துருது. அப்போ எனக்கு 4 5 இதுல பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது, இந்த ட்ரையாங்கிள்ன்ற இந்த எலமெண்ட் என்ன வந்துடணும், இங்க வந்துடணும். கரெக்டா? அதாவது இந்த பொசிஷனுக்கு வந்துடணும். கரெக்டா? இந்த பொசிஷன்ல எந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? நான் அதை ரேண்டமா வந்து போட்டேன். நீங்க இது எதுக்கு வேணாலும் பார்க்கலாம். நீங்க ட்ரையாங்கிளுக்கு பாக்குறீங்க, சரி. நான் இந்த சர்க்கிளுக்கு இந்த ஓக்கு பாக்குறேன். இந்த ஓ எப்படி இருக்குன்னா பக்கத்திலேயே வந்துருக்கு. அப்ப இங்க என்ன இருக்க போகுது, இந்த ஓவும் பக்கத்திலேயே வந்திருக்கணும். கரெக்டா? ஸோ எது பக்கத்துல வருதுன்னு பாருங்க. இதுதான் வரும். டி தான். சொல்யூஷன் என்னன்னா டி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 3 சம் போடுறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு இன்னும் அது கிளியரா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சம் பார்ப்போம். இந்த சம்ல என்னது, அதே மாதிரி 2க்கும் 3க்குமான லாஜிக் பார்க்க போறோம். ரேண்டமா எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏன்றது இந்த இந்த எலமெண்ட் வந்து இங்க இருக்கு. இந்த ஏன்ற எலமெண்ட் வந்து எங்க போயிடுதுன்னா தேர்ட்ல இந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ அப்போ சைட்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் என்ன ஆகிட போகுது, சென்டர்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ 4ன்றது கீழே இருக்கக்கூடிய சென்டர்ல வந்துச்சு. ஸோ கீழே இருக்கக்கூடிய சென்டர்ல 4 எது இருக்குன்னு பாருங்க. இது 1த்துல தான் இருக்கு. ஆன்சர் வந்து டி. ஈஸியா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் இதை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து இதோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, செகண்ட் தேர்ட் இதுதான் பார்க்க போறேன். எது எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாமா? 2 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2ன்றது எங்க சென்டர்ல இருக்கு. இங்க தேர்ட்ல இருக்கக்கூடிய 2ன்றது பாத்தீங்கன்னா சென்டருக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல இருக்கு. தட் மீன்ஸ் இந்த பக்கம் போயிடும். கரெக்டா? இது அப்போ நடுவுல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து லெஃப்ட்டுக்கா போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப எக்ஸ்ன்றது என்ன அர்த்தம், லெஃப்ட்டுக்கா போயிடணும். கரெக்டா? அதாவது எக்ஸ்ன்றது இங்க வந்துடும். எக்ஸ் லெஃப்ட்டுக்கா இருக்கக்கூடிய எது இருக்குன்னு பாருங்க. இது இல்ல, இது இல்ல, இது 2 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா?
நம்ம அடுத்து வேற ஒரு எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். டி. டி எப்படி இருக்கு? டின்றது ஸ்டார்டிங்ல ரைட் சைட்ல இருக்கு. தேர்ட் எலமெண்ட்ல பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? அது சென்டர்ல வந்துச்சு. ஸோ ரைட் சைட்ல இருக்கிறது சென்டர்ல வந்துடும். கரெக்டா? அப்போ வின்றது ரைட் சைட்ல இருக்கு. இது சென்டர்ல வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்டா இருக்கு. விச் மீன்ஸ் நான் இங்க பார்க்க மறந்துட்டு பாருங்க. விஓ விஓ இது ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அதனால வந்து இதை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட். இதை விட்டுருங்க. மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலமெண்ட் பார்த்துப்போம். ஓ. ஓ பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய ஓ என்ன போயிடுதுன்னா அடுத்த அடுத்த இதுல தேர்ட்ல பாத்தீங்கன்னா சைட்ல போயிடுது. அதாவது ரைட் சைடு எட்ஜுக்கு போயிடுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சென்டர் டின்றது ரைட் சைடு ரைட் சைடு எட்ஜுக்கு இப்படி போயிடணும். கரெக்டா? ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இதை பாருங்க. இன்னும் எத்தனை சம் இருக்கு? உங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல? ஓகே, இருக்கு, நம்ம கிட்ட சம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதை பார்த்துருவோம். அதே மாதிரிதான் செகண்டு தேர்டு இதெல்லாம் எந்த கொஸ்டின்னா சிஹெச்எஸ்எல் 2024 கொஸ்டின்ஸ்பா. ஓகேவா? நான் வந்து எங்கெந்தோலாம் எடுக்கல. இப்போ ரீசெண்டா நடந்த சிஹெச்எஸ்எல் இதில் தான் எடுத்திருக்கேன். அதனால வாட்டர் மார்க் கூட என்னால அழிக்க முடியல. ரைட். இப்போ இங்க பாருங்க, ட்ரையாங்கிள்ன்றது எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. தேர்ட்ல பார்க்கும்போது அந்த ட்ரையாங்கிள் காணும். தேர்ட்ல அந்த ட்ரையாங்கிளே காணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன ஆயிடுது? இங்க போகும்போது காணாம போயிடுது. கரெக்டா? அப்போ இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன இருக்கும்? 4th-க்கும் 5th-க்கும் இந்த பக்கம் போகும்போது காணாம போயிட்டு இருக்கும். கரெக்டா? 4 எதுல இல்லைன்றத பாருங்க. 4 இதுல இருக்கு, 4 இதுல இருக்கு, 4 இதுல இருக்கு. இதுலதான் 4 இல்ல. ஆன்சர் ஏ. அவ்வளவுதாங்க, வேற லெவல். புரிஞ்சு போச்சா? இந்த ஷார்ட் ட்ரிக் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கப்பா, கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஓகேவா? இதை விட பெட்டரா ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து தாராளமா ஷேர் பண்ணலாம். இருங்க, ரெக்கார்ட் ஆகுதுன்னு விட பாத்துக்கிறேன். பையன் செத்துற போறான். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதை பார்ப்போமா? இது என்ன பண்ணுங்க, இதை நீங்க ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேவா? நடுவில் ஹோம்ஒர்க் கொடுத்தாதான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க முடியும். நான் பாட்டுன்னு சால்வ் பண்ணினே பண்ணா இதுவாயிடும்ல. ரைட். இதை பார்ப்போம். இதுல என்ன கொடுத்துருக்கான்? செகண்ட் எலமெண்ட், செகண்ட் தேர்ட். செகண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்ற எலமெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா லெஃப்ட்ல இருக்கக்கூடியது, டவுன் சைட்ல லெஃப்ட்ல இருக்கக்கூடியது ரைட்டுக்கு போயிடுச்சு. அப்ப தேர்டு ஃபோர்த்துக்கும் இதே லாஜிக் தானே. இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட்ன்றது இங்க போயிடணும். கரெக்டா? வி வந்து எங்க இது டவுனு ரைட்ல இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இதுல இல்ல, இதுல இல்ல, இதுலதான். நெக்ஸ்ட் ஏவா டியா அப்படின்றதா இப்போ சண்டை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பி பாருங்க. பி எப்படி இருக்கு? பி பி இது ரெண்டுத்துலயுமே சேமா தான் இருக்கு. ஸோ பி எடுக்க தேவையில்ல. வேற என்ன இதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் சி. இந்த 4ன்ற எலமெண்ட்டை பார்த்துருவோம். இந்த 4ன்ற எலமெண்ட் இப்படிக்கா போகும்போது என்ன ஆயிடுது? காணாம போயிடுது. கரெக்டா? அப்போ எக்ஸ்ன்ற இந்த எலமெண்ட்டும் இப்படிக்கா போகும்போது என்ன ஆயிடணும்? காணாம போயிடும். கரெக்டா? ஸோ இங்க எக்ஸ்ன்ற எலமெண்ட் இருக்கு, இந்த பக்கம் காணாம போயிடணும். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, அப்போ இது கிடையாது. இதுதான் ஆன்சர். ரைட். இது என்னன்றத பார்த்துடலாம். இது என்னது கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இங்க ஈக்குவல் டு இருக்கு, இங்க ஈக்குவல் டு இருக்கு. தேர்ட்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்படியே ரைட் சைடுக்கு மாறிடும். இங்க என்னது? லெஃப்ட் சைட்ல இருக்கு ஈக்குவல் டு, அப்ப ரைட் சைடு மாறிடும். ரைட் சைடு ஈக்குவல் டு எதுல இருக்குன்னு பாருங்க. இதுல இல்ல, இந்த மூணுத்துலயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து டி பாருங்க. டீன்றது எங்க இருக்கு? டீன்றது சென்டர்ல இருக்கிறது. தேர்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்துடும். இது கீழே வந்துடும். அப்ப ஏன்றது சென்டர்ல இருக்கு, ஏன்றது என்ன இருக்கு? சென்டர்ல இருக்கு. இங்க என்ன இருக்கணும்? கீழே வந்துருக்கணும். இப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப மீதி இந்த ரெண்டுமே. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேல எதுலையாவது பார்ப்போம். ஓகேவா? சிக்ஸ்ன்றது என்ன வந்துருச்சு? சிக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா செகண்ட்ல வந்து மேல இருக்கு, இது அப்படியே சென்டர்ல இங்க வந்துருச்சு. அப்போ இங்க இருக்கக்கூடிய 6 என்ன இருக்கணும்? இங்க சென்ட்ரல் தானே வந்திருக்கணும். ஆன்சர் டி. அவ்வளவுதான். சரி, இத பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட், தேர்ட்.
இங்க என்னது இருக்கு? ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. செகண்ட்ல இருந்து தேர்ட் வரும்போது ரெக்டாங்கிளை காணும். அதே மாதிரி தானே இப்ப இந்த ஐயும். ஐ வந்து இங்க இருந்து இங்க போகும்போது காணாம போயிடணும், கரெக்டா? ஸோ ஐ எதுல எல்லாம் இல்ல, இதுல இதுல இருக்கு, இதுல இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். ஏவா டியா அப்படின்றதுதான் இப்ப நம்மளோட பிரச்சனை. நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இங்க த்ரீலாம் சேமா இருக்கு. ஸோ த்ரீயை கண்டுபிடிக்கிறது, இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? சென்டர்ல இருக்கிறத பாத்திரலாமா? சென்டர்ல கியூ இருக்கு. இந்த கியூன்றது எங்க போயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க போயிடுது. இதுவும் வேஸ்ட். வேற என்ன பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் ஓகே ஓகே. இந்த ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? சரி, கீழே இருக்கிறதே பார்ப்போம். 3. நான் ஏன் இவ்வளவு சுத்துறேன்னு தெரியல. டைரக்டா வந்து ஜியை பாத்துடலாமே. ஜி ஜி பாருங்க, சிம்பிளா பாருங்க. ஜின்றது லெஃப்ட்ல இருக்கா, இங்க ரைட்டுக்கு வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஜின்றது லெஃப்ட்ல இருக்கு, அப்ப இங்க ரைட்டுக்கு தானே வந்துடணும். ரைட்ல எந்த ஜி இருக்குன்னு பாருங்க, இந்த ஒரே ஒரு ஜி தான் இருக்கு. இங்க இ தான் இருக்கு, இது கிடையாது. ஸோ ஆன்சர் டி. ஓகே, நம்மளோட ஷார்ட்கட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம செஷனை வந்து லைக் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? எக்ஸாம் டைம் நிறைய பேருக்கு அது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, செஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.